நம்ம காட்டன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. உடன் வழங்குவோர் ஆனந்தி. புத்தம்புதிய நடந்தட விரைவில் உங்கள் நம்ம காட்டன் சேனலில். நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வச்சுட்டு பேசாம இருந்தியா? பத்தியா என்ன பத்தியா கிட்ட பேசியிருக்கேன். அப்ப நீ என்ன மன்னிச்சுட்டு தானே? ஐயடா பொறுக்கி. ஏய் தேவி, என்னடி பண்ற? நீ சும்மா இருடி. சில பேருக்குலாம் சொல்ற விதத்தை சொன்னாதான் புரியும். அப்பதான் என் பக்கத்துல திருப்பி வர மாட்டாங்க. பள்ளிக்கூடத்துக்கு கூட கிளம்பு. சாக்கு வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகாம இருக்காத. அப்புறம் மிஸ் எங்களுக்கு போன பண்ணி திட்டுவாங்க. முடியாது முடியாது, நான் போக மாட்டேன். எனக்கு புது பேக் வேணும். பேக் வாங்கி தர வரைக்கும் நான் இங்கேயே போராட்டம் பண்ணுவேன். ஆச்சு 3 நாள் வரல, போராட்டம் பண்ணுதான் பாரு, போராட்டம். இங்க அத்த கிழவி ஆளை காணாம. ஏட்டி இங்க தானே நின்றுட்டு இருந்தா, எங்க போனான்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது, என் பையன் இப்ப வந்தாகணும். எல்லாம் உன்னாலதான். எல்லாத்தையும் என்னாலயா? ஏட்டி ஏன்டி இப்படி கொலைய வாங்குற? சரி சரி, என்கிட்ட பேசாம அங்க போய் தேடு, நான் இந்த பக்கம் போய் தேடுறேன். சரி மட்டி. வயசான காலத்துல இந்த ஆத்தாளும் மயவனும் நம்மளா ஓட விட்றானுங்க. சிலை கிச்சா எங்கடா இருக்க? ஏன்டா இப்படி வயசான காலத்துல அலைய விட்ற? வாடா, புது பேக் வாங்கி தரேன். எங்க போய் ஒளிஞ்சிருக்கான்னு தெரியலையே, கிச்சன்லயும் ஆளானும். ஏன் கிச்சா எங்கடா போயிருக்க? வாடா. அதெல்லாம் பாட்டி உன்னை கூட்டு போய் புது பேக் வாங்கி தரும். நான் தான் சொல்லிவிட்டேன்ல, என் மேல நம்பிக்கை இருக்குல்ல. வாடா கிச்சா. ஏது ஒழிச்சிருக்கானா தலைவாணிக்கு போர்வை கடியில? இல்லை ஏந்துடுறா. யாரும் இல்லையா? அப்புறம் எங்க போயிருப்பான்? அப்புறம் ஒரே ஒரு வழி தான், அங்க போய் பார்ப்போம். ஏன் அத்தை கிழவி எங்கேயாவது பாத்தியா? நான் எங்கிட்ட கண்டேன், இந்த ரூம்லயாவது இருப்பான்னு பார்க்க வந்திருக்கேன். சரி பார்க்கலாம். என்ன இவன் பண்றா? ஏட்டி என்னடி இப்படி வாயை பிறந்துட்டு நிக்கிற? உன் வாய்க்குள்ள கொசு கூட போவாதே, அப்படின்னாருமே முதல்ல வாயை மூடுறி. ஆமா, என்னை அசிங்கப்படுத்திட்டானா? உன் பேரை அங்க என்ன பண்றான்னு அங்க திருப்பி பாரு கிழவி முதல்ல. அப்படி என்ன பண்ணுறான் இவன்? கிழவி உன் பேரனை காட்டத்த என்னமா ஆடுறான் இந்த வயசுல? ஐயோ, கிளவியும் தாய் கிளவியும் வந்துருச்சே, இப்போ என்ன பண்ணுறது? ஆனதை பார்த்துடுச்சிங்களோ? சரி பரவாயில்ல, ஒரு ஆக்டிங்கை போடுவோம். சின்ன பொண்ணுக்கு பிறந்துட்டு ஆக்டிங் கூட போடலன்னா நமக்கு மரியாதை இல்லை. சின்ன பொண்ணு மோனாவே நடிப்போம். ஏடி இம்மா நானும் ஆடிக்கிட்டு இருந்தா இப்ப பேனடி ஆடு ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அத்தை கிழவி இவ்வளோ நாளா அவளை வளர்த்துக்கிட்டு இருக்க, அவன் நடிக்கிறது கூட தெரியலையா? இதுவே உனக்கு தெரியலன்னா இது மாதிரி எத்தனை தடவை உன்னை ஏமாத்திருப்பான்னு தெரியலையே. ஆமாட்டி உன்ன மாரி தான் அவனும். என்னைய குறை சொல்லனா உனக்கு தூக்கம் வராதே. சரி அவனை போய் என்னன்னு கேளு. வேணா என்ன பண்றீங்களா? வாங்க. ஏய் திரும்படா. திரும்ப மாட்டேன். எனக்கு நீங்க பேக் வாங்கி தர வரைக்கும் நான் திரும்பவே மாட்டேன். உங்களுக்கு எவ்வளவு கல் நெஞ்சா இருந்தா வேற இம்மா நேரம் அழுதுகிட்டு இருக்கானே, பேக் வாங்கி தரியா நீனு? கிளவி கல் நெஞ்ச காரி. வாய பாரு வாய, முளைச்சு 3 நாள் உடல என்னென்னலாம் பேசுது. அல்ல போதும்டா, நிறுத்துறா உன் நடிப்ப. அதான் ஏதோ தில்லானான்னு ஒரு பாட்டை போட்டு ஆடிக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் என்ன அப்படியே நடிக்கிறான். ஐயோ கிளவி, அது தில்லானா இல்ல, சுல்தானா. இதை மட்டும் கரெக்டா சொல்லுடா. பாடத்துல கேள்வி கேட்டா சொல்லாத. சரி வா, இன்னைக்கு லீவு போட்டு பேக் எடுத்து தரோம், நாளைக்கு ஒழுங்கா சூடு போகணும் தெரியா? சூப்பர்மா, எனக்கு டபுள் ஓகே. ஆத்தா மேரிய காரியத்தை சாதிப்பா இருக்கிற எல்லா பள்ளியும் காட்டுறான் பாரு. உனக்கு என்ன கிளவி பொறாமையா? உன்கிட்ட பல்லு இல்லைன்னு காட்ட முடியல, என்கிட்ட பல்லு இருக்குன்னு காட்டுறேன். உனக்கு என்ன இதுல? எல்லாம் வாய்க்கு பத்தில பேசுது. சரி கிளம்பு, வா பேக் கடைக்கு போவோம். ஏலே கிச்சா, உன்னைய சின்ன வயசுல என்னைய பார்த்த மாதிரி இருக்குடா. என்னம்மா நடிக்கிற நீ? அதெல்லாம் அப்படித்தாம்மா. கண்டுக்காத வாமா, டைம் ஆயிடுச்சு, பேக் எடுக்க போவோம். நடத்து. என்ன இது வயிற்றை எப்படி கிளப்புது? சரி முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்தி பார்ப்போம். அங்கே போனால் கடையில் பார்த்த ரூம் இருக்காது.
ஏட்டே சின்ன பொண்ணு, அங்கே கடையில் பாத்ரூம் இருக்கும்ல? ஏன் கிழவி என்னாச்சு? இங்கே நிறுத்தவா? ரொம்ப அர்ஜென்ட்டா? அர்ஜென்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை மாட்டி, நீ போ, பொறுமையாக பார்த்து போ. சரி சரி. என்ன இது மறுபடியும் போட்டு அலசுது? அப்பா இப்பதான் பயிரே நல்லா இருக்கு. ஏம்மா என்னம்மா ஏதோ கெட்ட நாத்த அடிக்குது? ஆமாண்டா கிச்சா, என்னாச்சுன்னு தெரியல. காலையில் பாத்ரூம் போனல. ஏம்மா என்னையம்மா கேட்குற? நானா கரெக்டாக போயிட்டு தான் வந்தேன். ஆயா ஓமா உனக்கே தான் வாடை அடிக்குதா? அடையா எனக்கு எதுவும் அடிக்கிறியாடா? அடிக்கிறேன்னா அப்போ என்ன ஆயிருக்கும்? ஏம்மா ஆனால் ஏதோ எலிச்சத்தை வாடை அடிக்குதுமா. ஆமாண்டா, தாங்க முடியல. சரி போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் காரை வீட்டை வந்து க்ளீன் தான் பண்ணணும். பேக்கை வாங்கிட்டு வரலாம். இன்னைக்கு தான் என்னையும் லீவ் போட வச்சுட்டியே. சரி சரிம்மா. அப்பா நல்ல வேலை நம்ம மேலே சந்தேகப்படல, இல்லைன்னா இதை வச்சு கிண்டல் பண்ணுவாடுவோம். அப்படியே கமக்கமா இருப்பான். தாங்க முடியலடா சாமி. கடை வந்துருச்சு பாட்டி. வா உனக்கு பிடிச்சதை வாங்கிக்க. வாங்கம்மா வாங்க. என்ன என்ன பார்க்கணும்? அண்ணா என்ன பேக் கடைக்கு எதுக்கு வருவாங்க? பேக்கை பார்க்க தான் வந்திருக்கோம். ஓ அப்படியா, சரி சரிம்மா. நான் கூட நீங்கள் ஏதோ காய்கறி உப்பு அரிசியெல்லாம் வாங்க வந்திருக்கீங்கன்னு நினச்சேன். நல்ல காமெடிண்ணே, ஆனால் சிரிப்பு வரல. நல்லா பேசுறியம்மா. சரி வாங்க உள்ள வாங்க. வாங்கம்மா வணக்கம். வணக்கம்ப்பா. ஏட்டே என்னட்டி கடை இவ்வளோ பெருசாக இருக்கு? ஆமாம் அத்தை கிழவி புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். நான் கூட பார்க்கல. எனக்கு இப்போ இங்கே வந்து இங்கே இருக்க ஹேண்ட்பேக் மேலே ஆசை வருது. எனக்கு ஒரே ஒரு ஹேண்ட்பேக் செலவில் வாங்கி கொடு அத்தை கிழவி. வெறும் நாய் வெக்கணுச்சான், தக்கடை போய் நக்கணுச்சான். அந்த கணக்கா நீயும் உன் மவனும் நான் என்னமோ லட்ச லட்சமா கொட்டி ஏன் சுருக்கு பையில வச்சிருக்க மாதிரிலாம் 2 பேரும் கேட்குறீங்க? போங்கடி போயிட்டு அவனுக்கு பைய எடுக்கிற வேலையை பாரு. மீதி இருந்தா வாங்கிக்கலாம். அப்போ கூட நீ எனக்கு வாங்கி தரேன்னு சொல்ல மாட்டியே. என்கிட்ட காசு இருக்கு, நான் அப்புறமா பார்த்து வாங்கிக்கிறேன். ஓவரா பண்ணாதே. இருக்குல்ல போ வாங்கிக்க. ஐயோ நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்ப பேக் வாங்குவேன்? எனக்கு பேக் வேணும். கடைக்கே வந்தாச்சு, இதுக்கப்புறம் என்னடா? போடா ஓடி போய் பாரு உனக்கு பிடிச்ச தேடு. யாருக்குமா பேக் வாங்க வந்திருக்கீங்க? அண்ணா அதான் அங்கே நிற்கிறாங்களே என் மாமியார், அவங்களுக்குண்ணே. ஓ அப்படியா, சரி சரி. என்னம்மா ஆஃபீஸ்க்கு போறீங்களா? என்னப்பா என்ன கலாய்க்கிறியா? ஐயோ அம்மா இல்லைம்மா, உண்மையாலுமே நீங்க பேக் வாங்குறீங்களான்னு தான் கேட்டோம். அண்ணே நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என் மகனுக்கு தான் பேக்க பார்க்கணும், வாங்க போகலாம். ஏமா நீங்க வேற கொஞ்ச நேரத்துல இந்த அம்மா என்னை திட்டிருப்பாங்க. சரி வாங்க உள்ள போலாம், பேசிக்கிட்டே இருக்கோம். தம்பி நான் காணும் கலா நீயா ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் தொடரும். மீனாட்சி கேட்டி அண்ணோ, இந்த கடலை விட நம்ம நட்பு ரொம்ப பெருசுன்னு நம்ம வாழ்ந்து காட்டணும்டி. வாழ்ந்து காட்டணுமா? அதெல்லாம் தேவையில்லை. நம்ம நட்பை பற்றி நமக்கு தெரியும். நம்ம நட்பை பிரிக்க யாரால முடியும்? அது வேணா உண்மைதான். அதே போல நீ என்னைக்கு மறக்கக்கூடாது, உன்னோட பொண்ணு என் பையனுக்கு தான். அதெல்லாம் மறக்க மாட்டேன். அப்போ என் பொண்ணு உன் வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டா என்னை விட அவள் தானே உனக்கு முக்கியமானவா இடவா? இந்த உலகத்தில் எனக்கு எல்லாத்த விடையும் என் அண்ணத்தை மட்டும் தாண்டி பிடிக்கும். நட்புக்கு இலக்கணமாய் வருகிறார்கள். ஆனந்தி புத்தம் புதிய நெடுந்தொடர் விரைவில் உங்கள் நம்ம கார்ட்டூன் சேனலில். நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கலா நீயா. உடன் வழங்குவோர் ஆனந்தி புத்தம் புதிய நெடுந்தொடர் விரைவில் உங்கள் நம்ம கார்ட்டூன் சேனலில். மற்றும் பேய் வீடு ஸ்பெஷல் எபிசோட் நம்ம கார்ட்டூன் சேனல் பிளேலிஸ்டில் கண்டு மகிழவும். தொடர்கிறது. தம்பி உனக்கு என்ன மாதிரிப்பா வேணும்? அண்ணா எனக்கு இந்த கார்ட்டூன்லாம் இருக்கும்ல, சோட்டா பீம், அப்புறம் டோரிமான், அப்புறம் சின்சான், இவங்களா வேணும்ண்ணா. அவனுக்கு என்ன புத்தி கிட்டு போயிடுச்சாடி? ஏன் தக்கலவி என்னாச்சு? என்னடி டேங்க் கடையில் வந்துட்டு ஏதோ பீன்ஸு சின்ன பண்ணு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐயோ ஐயோ ஆயா, அதெல்லாம் நான் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பேன்ல பொம்மை படம் அது. நீ கூட என்னடா இது நல்லாவே இல்லை, மாற்று. சுண்டக்காவுக்கு டவுசரு பேண்ட் போட்டு மாதிரி இருக்கு, இதே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த இதை தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்னென்னமோ விளங்குதுப்பா இந்த காலத்தில். என் மயம் படிக்கும் போதெல்லாம் துணி வாங்குவோமே, துணி கடையில் கொடுக்குற கவரு, மஞ்சள் பைய, துணி பைய தான் எடுத்துகிட்டு போவான்.
பரிச்சட்டிக்கு கூட காலாண்டர் தான் யூஸ் பண்ணுவான். இப்போ என்னென்னமோ மாறி போயிடுச்சு. ஆமாம்மா, எல்லாம் மாறிடுச்சு. சரி வாங்க பேக்க பார்க்குவோம், நேரம் ஆகுது. ஏப்பா உனக்கு வேற கஸ்டமர் இருந்தாங்கன்னா நீ போய் பாரு, நாங்கள் பார்த்து கூட பொறுமையாக எடுத்துகிட்டு வரோம். ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. சரிங்க நீங்கள் பாருங்க, நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. கிச்சா பாரா. சரி பாட்டி. ஏட்டியே உனக்கு அந்த இது எடுக்கணும்னு சொன்னல, வா போயிட்டு அந்த கேண்ட் பேக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏய் சூப்பர், சரி வா அத்தை கிளவி வா. இது ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கே. கேட்டியே என்னடி இது, ஏதோ துணி கசங்கி போயிருக்குது. ஐயோ அத்தை கிளவி, இதான் மாடலு. என்னென்னமோ சொல்றீங்கடி, அந்த காலத்தில் நாங்களாம். ஏம்மா போதும் நிறுத்து. அந்த காலத்தில் நீங்களாம் சுருக்கு பையும் அப்புறம் அந்த இது ஒயர் கூட தைப்பீங்களே, அதை தான் வச்சு எடுத்துகிட்டு போவோன்னு சொல்லுவேன். அதானே உண்மை? ஆமா பட்டி. என்ன பண்ணுறது அத்தை கிளவி, அதெல்லாம் நம்ம வாழ்ந்த காலம்லாம் சொர்க்க வாழ்க்கை. நம்ம இருந்த காசுக்கு வீட்டிலே நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். இப்போ எல்லாமே வந்து ஃபோனில் வருது, எல்லாமே நமக்கு தேவையானது எல்லாம் இப்போ வந்துருச்சு இல்லை. அதனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்க வேண்டிதான். அந்த காலத்தில் உடல் உழைப்பும் பணமும் ரெண்டும் சேர்ந்து இருந்ததுனால வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணுறது, உடல் உழைப்பு எங்கே போடுறோம், எல்லாம் நேரம்தான். நேரத்துக்கு போகணும், சீக்கிரமாக போகணும், பணம் பணம் பணம், அப்படியே வாழ்க்கை போயிடுச்சு. என்ன பண்ணுறது? இவ்வளோ பக்குவமா பேசுறா. சரி நல்ல பேக்கா பார்த்து எடு. அப்புறம் எதுக்கு இந்த சுருங்கி போன பேக் எடுக்கிற? பழைய திருடி கதையை தொடடி இந்த மாதிரி இப்போ தானே சொன்னேன் இது மாடல்னு. ஒன்றும் விளங்கல மடி. விளங்காது உனக்கு. எதனா வேணும்னா பாரு. அப்படி எங்கிட்டயும் போகிறேன். அம்மா பாரு அத்தை கிழவி, இதெல்லாம் வாங்கணும்னு என்ன வயசாயிருக்கு, பிடிச்சிருந்தா வாங்க வேண்டிதான். சரி மட்டி, நீ முடி எடுத்து அதுக்கப்புறம் நான் பார்க்கலாம். என்ன அத்தை கிழவி உள்ள பாரு, சிப்பெல்லாம் நல்லா ஒர்க் ஆகுதா, நல்லா இருக்கா? ஆமாம் பட்டி, இதில் ஒன்று தான் இருக்கு. இதுக்குள்ள பை வேற வச்சுக்கலாமா? என்னமோ போ, என்னதான் இருந்தாலும் என் சுருக்கு பை கீடாமா. சரி இது நல்லா வேற இடம்டி. சரி நீயே சொல்லிட்ட, வேற பார்ப்போம். இது நல்லா இருக்கே. ஓகே இதையே செலக்ட் பண்ணிடுவோம். அத்தை கிழவி இது எப்படி இருக்கு? பார்க்குற மாதிரி இருக்குடி. இங்கே எதுவும் எடுக்கலையா? இங்கேயே பார்த்து வச்சுட்டேன். நீ போய் பில்லு போய் போடுற இடத்துல இரு, நான் வந்துடுறேன் எடுத்துட்டாத. கிச்சா என்னடா பேக் எடுத்துட்டியா? எடுத்துட்டேம்மா, பாரு டோரிமேன் பேக் தான் எடுத்திருக்கேன். சரிடா நல்லா இருக்கு. மா எங்க ஆயாவை காணும்? அவங்க பேக் எடுக்கிறேன்னு போயிருக்காங்கடா. ஆயாவுக்கு பேக்கா? என்னம்மா சொல்ற? விட்றா, அவங்க ஆசையா நமக்கு எடுப்போம். ஆமாம்மா, நல்ல மரும வேணா நீ. சரி பெரியவங்க மாரி ஓவரா வாய் பேசாம நில்லு. அங்க கொஞ்சம் பாருமா. என்னடா சொல்ற? கொஞ்சம் திரும்பி தான் பாரு. பாக்குறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதியை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு எபிசோடோட கேள்வி கேட்கவே இல்லை. ஆமாம்ல, அப்போ கேளு நீ. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கேள்விகள்லாம் இல்லை. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு. அதுவே போதும். அந்த கமெண்ட்டில் யார் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட பேர் அடுத்த எபிசோடில் வாசிக்கப்படும். தொடர்ந்து நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயாவுக்கு தொடர்ந்து ஆதரவளியுங்கள். நன்றி, வணக்கம்.